சிக்கன் 65க்கு இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பீஸா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா. இது வந்து நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மசாலான்னு போடுங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இது நான் 2 பவுடர் போட்டுக்கிறேன், 2 பாக்கெட்டு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி மெலிசா கீறி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசாலா வந்து ஊற வச்சுக்கோங்க. உப்பு காரம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் போடும்போது நல்லா அதில் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் 65க்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் போடாதீங்க, வெறும் எலுமிச்சை பழத்தில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. பாருங்க, நல்லா 1/2 அன் ஹவர் நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகாம போட்டுறாதீங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பீஸா அப்படியே போட்டுக்கோங்க. அதுதாங்க, நல்லா கொதிக்கிற எண்ணெயில சிக்கன் 65 போட்டாச்சு. சிக்கனை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ எதுவும் திருப்பி விடாதீங்க, அப்புறம் மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம் பண்ணாதீங்க, அப்புறமேட்டு ரொம்ப சிக்கன் லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை வந்து எடுத்துட்டு 2 வாட்டி பொரிக்க போறோம், அதனால இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பாயிலா இருக்கும்போதே ஒரு வாட்டி வந்து பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு வாட்டி இதையே நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிப்போம், ஏன்னா அப்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ வந்து எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் வந்து அப்படியே இருக்கட்டும். நல்ல இந்த எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். பாருங்க, ஒரு பிளேட்ல எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். மறுபடியும் இதையே அந்த சிக்கனையே தூக்கி மறுபடியும் இதே எண்ணெயிலேயே போடணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மறுபடியும் நம்ம பொரிச்ச சிக்கனே அதுல போட போறோம். 2 வாட்டி ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புலயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி போடலாம். அவ்வளவுதாங்க, நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். இது வேணும்னா போட்டுக்கோங்க. இது போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா இருக்கும். வெறும் பருப்பு சாதம், ரசம் சாதத்து கூட நல்லா இருக்கும். வெறும் வயிறு சாப்பிட்டுருக்கும். இந்த சிக்கன் 65 ரொம்ப நல்லா முறுமுறுப்பா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்ப நான் மீன் வறுக்கிறதுக்கு வந்து 1/2 கிலோ சங்கரா எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியா ஒரு தக்காளி மிக்சியில போட்டுக்கோங்க. சக்தி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நம்ம வீடியோல போட்டிருப்பேன் எப்படி பண்றதுன்ட்டு, ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு மிக்ஸி அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை மீன்ல போட்டுக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 hour வந்து நம்ம நல்லா மசாலா பரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. இது வந்து மீனுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சேனல்ல போய் குழம்பு மிளகாய் தூள் போட்டீங்கன்னா வரும். அதே மாதிரி நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே, இந்த மீன் குழம்புக்கும் இது வந்து இந்த மசாலா ரொம்ப நல்லாவே இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க வெறும் மிளகாத்தூளே எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலன்னா நீங்க வீட்டுல சமைக்கிற எண்ணெயே போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்தும் போது மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, உங்க விருப்பம் தான். இப்ப எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, இப்போ ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. 1 hour ஊற வச்சீங்கன்னா கூட மசாலா நல்லா உப்பு ஏறிடும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நல்லா சூடாகட்டும் எண்ணெய். அப்பதான் வந்து மசாலா பிரிஞ்சு வராம இருக்கும். எண்ணெய் சூடாகாம போட்டீங்கன்னா அப்படியே மசாலா தனியா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளவுதான். அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அப்படியே திருப்பி போடலாம். கொஞ்சம் மசாலா இருந்ததுன்னா அந்த மீன் மேலே அப்படி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இப்பவே நல்ல மணமா வாசனையா இருக்கு. அப்படியே இங்க கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் அப்படியே அந்த மீன் மேல அப்படியே ஊத்தி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே நீங்களே இடையில இடையில திருப்பி விட்டுக்குங்க.
ஒரே சைடா இருந்தாலும் மீன் வந்து அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால எந்த சைடு வேகலையோ அந்த சைடு வந்து நீங்க இடையில இடையில திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா மேல வந்து போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். பாருங்க, மீன் வறுக்கிற வரைக்கும் இடையில இடையில நீங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே மெது மெதுவா திருப்பி போடுங்க. அவசரப்பட்டு திருப்பாதீங்க, மீன் உடைஞ்சிரும். பொறுமையா திருப்பி போடுங்க. அப்பதான் 4 பக்கமும் எல்லா சைடும் வேகும். இந்த ஓரத்துல இருக்கிற எண்ணெய அந்த மீன் மேல அப்படியே ஊத்திட்டீங்கன்னா நல்லா மசாலா ஏறும். இந்த சைடு வந்து நுரைக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டதுனால தான் இது வந்து அப்படியே நுரைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க சாதாரண எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நுரைக்காது. தேங்காய் எண்ணெய் போட்டா கண்டிப்பா இது இப்படி நுரைச்சிட்டு தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான், இன்னும் ஒரு நிமிஷத்துல மீன் வெந்துடும். மீன் எடுத்துடலாம். அதுதான், மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான சங்கரா மீன் ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து தக்காளியில வந்து அரைச்சு போடுறதுனால அந்த தக்காளியோட புளிப்பு நல்லா இருக்கும் இந்த மீன்ல ஏறி. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து மிக்சியில வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு. பூண்டு கொஞ்சம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்காயெல்லாம் அரைச்சாச்சு எல்லாம். இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிச்சு. சோம்பு பொரிஞ்சதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்ல சின்ன வெங்காயம் வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 100 சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். எல்லா குழம்புக்குமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன்.
எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், எடுத்து வச்சிருக்கிற தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். பெரிய தக்காளி இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இதில் சின்ன தக்காளினால 2 தக்காளி போட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளியை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல சிக்கன்ல தண்ணி வரும், அந்த அளவுக்கு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா சிக்கனை பிரட்டி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே அடுப்புல சிம்ல வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, சிக்கன்ல நல்லா தண்ணி விட்டுருக்கு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம பாரிஸ் ஹோம் ஃபுட்டில் நான் இந்த மசாலா தூள் எப்படி அரைக்கணும்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மசாலா தூள் போடலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதில் போட்டுக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச தேங்காவையும் இதில் ஊற்றியாச்சு. நம்ம பச்சையாக அரைச்சதுனால நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கோங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன்.
ஒரே ஒரு பச்சை மிளகாவை இப்படி கீறி முழுசாக போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கறியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க. அப்படியே ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். அதுதாங்க, அடுப்பு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சாச்சு, முடிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பூரி, இடியாப்பம், இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து மேட்ச் ஆகும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு பவுலில் மாற்றியாச்சு. சூப்பராக மணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இதை சமைச்சு பாருங்க. இப்போ நான் வந்து 1/4 கிலோ சங்கரா மீன் வச்சு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போறேன். இப்போ வந்து அதுக்கு ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க. ஒரு 3 துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு 3 பீஸ். 2 துண்டு பூண்டு போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. மறக்காம சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜார்ல நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் கசக்கும், அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெந்தயம் பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சாச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனா அரைக்கும் போது கண்டிப்பா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வதங்கட்டும். இப்போ அரைச்சு வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதுலயே ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள்
ஒரு 2 டீஸ்பூன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லி 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மசாலா வாசனை போகட்டும். ஒரு லெமன் சைஸ்ல புளி வந்து ஊற வச்சிருக்கேன். அந்த ஊற வச்சதை கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஊத்திக்கலாம். உங்களுக்கு ஏத்த புளியை வந்து நீங்க வந்து ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க. மீனுக்கு ஏத்த புளி போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்ச மிக்ஸி தண்ணியும் அதுல ஊத்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குட்டி குட்டியா தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம மாங்காய் போட போறோம், புளியும் போட்டிருக்கோம், ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது. அதனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியா நறுக்கி அதுல போட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ சங்கரா மீன் வந்து போட்டுடலாம். மீன் வந்து மாங்காய் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே மாங்காவையும் போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப கிளறாதீங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்ல வச்சிருங்க. மாங்காவும் மீனும் ஒன்னா வெந்துடும். 10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்ல வச்சு இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா மேல எண்ணெய்லாம் மிதந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இறக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மெதுவா கிளறி கொடுங்க. மீன் நல்லா வெந்திருக்கு. மாங்காய் பார்க்கலாம். பாருங்க, மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு பவுலுக்கு இப்போ மீன் குழம்பு மாத்தியாச்சு. சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு விட நாளைக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க. அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வினிகர் ஒரு டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வினிகர் இல்லைன்னா லெமன் இருந்துச்சுன்னா லெமன் ஒரு லெமன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இப்போ ஒரு 1/2 hour வந்து மூடி போட்டு விட்டுடலாம். மிளகா, மல்லி, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வினிகரு, தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டாச்சு. 1 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மண்சட்டி வச்சிருக்கேன், அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து இதுல போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் போட்டாச்சு. ஏன்னா 1 மணி நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா நல்லா சிக்கன்ல உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்க சொன்னது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். சிக்கன்ல இப்ப தண்ணி ஊத்த வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்ப வாங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம அரைச்சு வச்சு மசாலா ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாத்திர தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு, அது அதுல ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணி போட வேண்டாம், சிக்கனுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அடுப்புல அப்படியே போட்டு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இப்ப அப்படியே ஓபன் பண்ணி பார்க்கலாம். இடையில இடையில நீங்களும் கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல தண்ணி நல்லா வத்திரும். இப்ப அதுக்குள்ளே நம்ம வந்து இதுல லாஸ்ட்ல ஒரு தாளிச்சு ஒண்ணு கொட்ட போறோம். இன்னொரு பேன் வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகிறதுக்குள்ள. சிக்கன் வந்து 5 மினிட்ஸ் வேகிறதுக்குள்ள ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும்.
ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன். முதல்ல நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன். இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம், தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு முழு பல்லு பூண்டு நல்ல சின்ன சின்னதா கீறி அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது லாஸ்ட்ல கொட்டும் போது நல்லா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தீய விட்டுறாதீங்க, கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஏன்னா அப்பதான் லாஸ்ட்ல நம்ம கொட்ட போறோம், நல்ல டேஸ்ட் இருக்கும். பாத்துக்கோங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்ப வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாங்க இப்ப சிக்கன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா தண்ணி வத்தி போய் சூப்பரா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சதை போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்ல வாசனையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது லாஸ்ட்ல போடும்போது இதோட பிளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டு, இஞ்சி எல்லாம் லாஸ்ட்ல நல்லா முறுமுறுன்னு வறுத்து போட்டிருக்கோம். அதனால அதோட டேஸ்டே சூப்பரா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும் இந்த சிக்கன். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, டேஸ்டா சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. இது வாங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இப்ப பிளேட்ல மாத்தியாச்சு. நல்ல டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் சமைச்சு பாருங்க. நம்மளுடைய பாரிஸ் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். வெறும் வாயில கூட இது சாப்பிடலாம். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் பவுடர், 2 மிக்சடா நான் அரைச்ச பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகும் சீரகம் கலந்தது. தனித்தனியா இருந்ததுன்னா மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள்.
பாதி லெமன் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் புளிக்காத தயிர், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hour. சிக்கன் ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து அதுக்கு நம்ம வந்து தேவையான ஒரு பவுடர் வந்து தூள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. நல்லா வறுத்துக்கலாம். தீயை விட்டுறாதீங்க. தீயை விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ஆறுனதும் தூள் பண்ணிக்கணும். இது அது வரைக்கும் ஆறட்டும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வெங்காயம் வதக்கி அரைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ஒரு 1/2 hour ஊற வச்சாச்சு. ஒரு சைடில் மிளகு ஜீரகமும் வறுத்து தூள் பண்ண வச்சாச்சு. இப்போ வெங்காயமும் வதக்கி வச்சுக்கலாம். நம்ம பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கின எண்ணெய் கொஞ்சம் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை பேன்ல போட்டுக்கலாம். இது ஒரு அரை வேக்காடா இந்த சிக்கனை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அரை மணி நேரம் இந்த சிக்கன் ஊற வச்சாதான் இது நல்லா ஜாஸ்தியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். 5 minutes கழிச்சு நம்ம அப்படியே திருப்பி போடலாம். சிக்கன் வந்து அடுப்பில் போட்டிருக்கோம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சதும் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ தண்ணி போட்டு அரைச்சதும் எடுத்து வச்சிருக்கிற வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். மறுபடியும் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ அப்படியே சிக்கனை இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்.
ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கறி வந்து ஓரளவுக்கு ஆஃப் பாயிலாக வெந்துடுச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்குது. ஒரு ஆஃப் பாயிலாக போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். இந்த சிக்கனையும் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், அதையும் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டுக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க சிக்கன் வந்து அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா தண்ணி போட வேண்டாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சாச்சுங்க. பாருங்க, சூப்பராக நல்ல திக்காக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு
நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செய்யறதுக்கு. ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இப்போ எக் பொடி மாஸ்க்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 முட்டை வந்து பாத்திரத்துல வந்து உடைச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து டைரக்டா வந்து நீங்க வந்து செய்யும் போது சம்டைம் வந்து கெட்டு போன முட்டை கூட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்துல போட்ட பிறகு அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால தனியா வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க வந்து ஒரு பாத்திரத்துல முட்டையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். பொடி மாஸ் பண்றதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். காரத்துக்கு நம்ம இது போதும். நான் மிளகாத்தூள் எல்லாம் போடல. நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கினதும் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாடை மட்டும் போட்டோம். இப்ப என்ன பண்ணலாம், இந்த எல்லாத்தையும் வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிக்கங்க. தள்ளிக்கிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த 4 முட்டைய சென்டர்ல ஊத்திக்கலாம். உங்களுக்கு பொடிமாஸ் வந்து நல்ல தூளா இருக்கணும்னா இப்பவே கிளறி விட்டுருங்க. இல்ல கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீஸா இருக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் சீரகம் சேர்ந்த தூள் போட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உடைச்சு விடுவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் மேல ஒரு டிராப்ஸ் ஊத்திக்கோங்க. அடி பிடிக்காம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் போட்டு நீங்க சுட சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கார குழம்புக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பொடி மாசு.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. நல்ல முட்டையும் நல்ல முழுசு முழுசா கொஞ்சம் இருக்கு. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சூப்பரான டேஸ்டியான எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா சுட சுட சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா பெப்பர் போட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். இதே வந்து நீங்க தோசை சுட்டுட்டு தோசைக்கு மேல நீங்க இந்த எக் பொடிமாஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் இது வந்து சூப்பரா இருக்கும். இது வெறும் வாயில சாப்பிட்றது கூட இது நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 8 பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 3 முட்டை, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்ப வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். எதுக்குமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், வெங்காயோட கலரு. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து இதுல வந்து தக்காளி போட போறது இல்ல, டொமேட்டோ கெச்சப் தான் போட போறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வாங்க நம்ம முட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட்டுக்கு இப்போ 8 பிரெட்டுக்கு 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை உடைச்சு ஒரு பவுலுக்கு ஊத்திக்கலாம். நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் லைட்டா தண்ணியும் போட்டுக்கோங்க. லைட்டா கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா முட்டையை வந்து அடிச்சு விட்டுக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற இந்த மாதிரி ஏதாவது மூடி, சில்வர் மூடி ஏதாவதுனாலும் சரி, இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டா ரவுண்டுக்கு அப்படி கட் பண்ணிடுங்க. பாருங்க இந்த மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மூடியில ஃபுல்லா எல்லா ரவுண்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வெங்காயம் வந்து வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை வந்து இப்போ எல்லா பிரெட்லயும் நம்ம வந்து அப்படியே தடவிட்டுலாம். பாருங்க, இப்படி தடவிட்டுக்கோங்க. அப்படியே ஒரு ஒரு பிரெட்டா எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா அப்படியே தடவிட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா சைடையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து இப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வாங்க, இந்த மாதிரி நல்லா டிப் பண்ண இது மாதிரி நல்ல முட்டையில வந்து நல்லா முக்கி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் நம்ம இந்த பிரெட் டிப் பண்ணது வந்து இப்போ இதுல ஆயில்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா அப்படியே முக்கி முக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து 8 பிரெட்டை எடுத்து ரெண்டு ரெண்டு பிரெட்டா அப்படியே பேரா வச்சிருக்கோம். இப்போ அதை மெதுவா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பரா. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம், ஒரு பிளேட்டுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. எப்பவுமே நம்ம வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் பிரெட்ல வந்து செஞ்சு பாருங்க, இது சூப்பரா இருக்கும்.